மார்னாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்ல போகிறார். வசனம் என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்க இருக்குன்னா பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இந்த ஒரு வசனம் போதும். எந்த ஒரு காரியத்துல தடுமாறி கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்துல தெரியாம திகைத்து இருக்குமோ, அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துங்கள். அப்போ வஸ்திரத்தை நல்லா கவனியுங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நம்மளால செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரால் எல்லாமே முடியும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றோ வசனம் கேட்கிறது. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லப்படுகிறது மத்தேயு 17, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அவரை போல பார்க்கிறார். அப்போ நான் எப்படி எல்லாமும் செய்கிற நபரா இருக்கணும், அதே போல உன்னைக்கும் மாற்றுவேன், உனக்கும் அந்த ஆட்சியில கொடுப்பேன் தேவன் சொல்லுகிறார். அப்போ வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்மால் வந்த காரியம் அல்ல, நம்முடைய சொந்த முயற்சியோ சொந்த ஞானமோ இல்ல. அது முழுக்க 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 தேவனுடைய கிருபை. அதனாலதான் வசனம் தெளிவாக இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவால் நான் எல்லாமே என்னால முடியும். உங்க சொந்த தெம்பியும் சொந்த ஞானமோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து முயன்றால் கொஞ்ச நேரத்திற்கு இனிஷியலா அது நல்லா இருக்கும். போக 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 ஒன்றுமே இல்லாமல் வெறுமையா இருப்பீர்கள். ஆனா கிறிஸ்துவை ஆதாரமாய், கிறிஸ்துவை பலமாய், கிறிஸ்துவை அஸ்திபாரமாய் கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு காரியம் எப்பயுமே அது பெருசா இருக்கும். அந்த காரியங்கள் எப்பயுமே நிலைச்சு நிற்கும். அந்த காரியங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும். வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கான ஆசீர்வாதம், நமக்கான மேன்மை, நமக்கான தேவைகள், நமக்கான காரியங்கள், ஞானம் எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி பெறுவீர்கள். அவுட் ஆஃப் கிரைஸ்ட் we are nothing. கிறிஸ்துவை இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. தோற்று போய் நிற்பீர்கள். ஆரம்பத்துல ஆரம்பிப்பீர்கள். எல்லாமே ஆரம்பத்துல நல்லா இருக்கும். போக 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 காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போகும். எதுவுமே இருக்காது. அப்ப வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினால் நம்மளால எல்லாமே செய்ய முடியும். கிறிஸ்து ஒருவர் போதும். அவர் ஒருவரே நமக்கு போதுமானவரா இருக்கார். அவரை கொண்டு பலமான காரியங்கள் நம்மளால செய்ய முடியும். அவரை கொண்டு மகிமையான காரியம், அவரை கொண்டு மேன்மையான காரியம் நம்மால் செய்ய முடியும். கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். அவர் சொல்லுகிறார், ஒருவன் ஞானத்திலே குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் கேட்கிற எவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவன் அவர் கொடுப்பார்னு வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ நாம் ஞானத்திலே குறைபட்டு இருக்கும் பொழுது தேவ சமூகத்துல வந்து, தேவனே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு தெளிந்த புத்தி, எனக்கு அறிவை கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் நமக்காக கொடுப்பார். நமக்காக அதை கட்டாயம் தேவன் கொடுக்க போதுமான ஆண்டவரா இருக்கார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய தேவையுமே ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சமூகத்துல வந்து நீங்க சொல்லும் பொழுது, அவர்கிட்ட கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அந்த காரியத்தை கொடுப்பார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. அப்ப நீங்கள் கேட்கும் பொழுது காரியங்கள் கொடுக்கப்படும். அப்ப கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி பார்ப்பீர்கள். கிறிஸ்துவை அல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அதிலே தோல்வி மட்டும்தான் இருக்கும். கிறிஸ்துதான் நமக்கு ஜெயபலமானவர். ஜீசஸ் இல்லாம எதுவுமே இல்லை. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் எல்லாமே. அவரை அல்லாமல் எது ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவை அல்லாமல் எத்தனை நாள் வாழ்ந்திட முடியும்? இயேசுவை இல்லாமல் எத்தனை நாள் நம்மால் ஜீவித்த முடியும்? இல்ல. நாம் கிறிஸ்துவனிடத்திலிருந்து வந்தவர்கள். கிறிஸ்துவ இல்லாமல், இயேசுவை இல்லாமல் நம்மளால எதுவுமே முடியாது. என்னால அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் உன்னால எதுவுமே செய்ய முடியாது. வசனத்துல தேவன் தெளிவா சொல்லியிருக்கார். அப்ப அவரை அல்லாமல், அவருடைய பலம், அவருடைய ஞானம், அவருடைய கரம் இல்லாமல் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அவர் முழுக்க முழுக்க நமக்கு தேவைப்படுகிறார். ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு நேரத்திலுமே கிறிஸ்து நமக்கு தேவைப்படுகிறார். நம்ம இதை நல்லா தெளிவாய் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். சொந்த பலத்துல முயற்சி செய்து தோற்று போய் நிற்காதீர்கள். கிறிஸ்துவை கொண்டு ஞானமான பிள்ளைகளாய் செயல்படுங்கள். யோசித்து பாருங்க. ஒருவர் வீடு கட்டுகிறார்.
வீடு கட்டும்போது அவர் என்ன செய்கிறார்னா, ஒருவர் வந்து மண்ணினால் கட்டுகிறார். இன்னொருவர் வைக்கோலினால் கட்டுகிறார். இன்னொருவர் கல்லின் மேல வீடு கட்டுகிறார். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பொருள வச்சோ, ஒரு ஒரு இடத்திலயோ வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 3மே கட்டப்பட்ட வீடுதான். ஆனா, புயல் வருகிறது, அலை வருகிறது, பெருவெள்ளம் அடிக்கிறது, எல்லாம் அடிக்கும் பொழுது, இந்த மண்ணினால் கட்டப்பட்ட வீடு கரைந்து போயிடுச்சு. இந்த வைக்கோல்ல கட்டப்பட்டது புயல் அடிச்ச உடனே பறந்து போயிடுச்சு. ஆனா கல்லினால் கட்டப்பட்ட வீடு புயல் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், அது அப்படியே நிலையா நின்னுச்சு. கிறிஸ்து தான் அந்த கல். அந்த மூலைக்கல் கிறிஸ்துதான். அப்ப கிறிஸ்துவை அஸ்திபாரமாய் வைத்துக்கொண்டு வாழ்கின்ற ஜனங்களுடைய வாழ்க்கை தான் நிலையா இருக்கும். நிலையா இருக்கும். மண்ணுனால கட்டும்பொழுது வேகமா கட்டிருவார்கள் அல்லவா? அழகாவும் கட்டுவாங்க அல்லவா? டிசைனா கட்டுவாங்கல்ல. வைக்கோல்ல கட்டும்போது இன்னும் வேகம். அவங்க ஏற்ற மாரி வளைத்துக் கொள்ளலாம். ஆனா கல்லுல கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கல்லுல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அத கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு, அத கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட்டான ஷேப் கொண்டு வந்து அத கட்டி, அது நிலைச்சு நிக்கணும். உலகமும், உலகத்தின் வாழ்க்கையும், உலக ஜனங்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான். வைக்கோலினால் கட்டப்பட்டது, மண்ணினால் கட்டப்பட்டது. வேகமா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு, பளபளப்பா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் புயலும், அலைகளும் வரும்பொழுது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீங்கள் என்ன செய்தாலுமே கிறிஸ்துவை முன்பாக வைத்துக்கொண்டு செய்ய பழகிக் கொள்ளுங்கள். கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே. அவர் இல்லாமல் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இயேசுவ போல நமக்காக இறங்கி வந்து நம்மோடு பழகுறவர் வேற எவருமே இல்ல. அவர் அத்தனை பெரிய தேவனா இருக்கார். அப்ப அவரை சார்ந்து கொண்டு அவரை உறுதியை நாம் பற்றி பிடிக்கணும். அவரை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் வெட்கமடைவதில்லை. அவரை சார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் வெட்கமடைவதே இல்லை. தேவன் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். தேவன் அவர்களுக்காக பலமான காரியத்தை செய்வார். நம்ம இதை நன்றாய் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கும். தேவனுக்காக தேவனை சார்ந்து கொண்டு வாழுகிற பிள்ளைகளுக்கு தான் தேவன் எல்லாவற்றையும் செய்வார். தேவன் சகலவற்றையும் செய்வார். தேவன் சர்வத்தையும் செய்வார். அப்ப அவரை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதுதான் நம்மளால எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு வெளியே நின்னு கொண்டு, கிறிஸ்துவை அல்லாமல் நீங்க தூரமா நின்று கொண்டு, நீங்கள் ஆண்டவரே இத செய்யுங்க போங்கன்னா, இல்ல. அவர் சமூகத்துல கிட்டி சேரணும். அவர் சமூகத்துல வரணும். அவர் சமூகத்துல இருந்து நீங்கள் அவரிடம் காரியத்தை கேட்கும் பொழுது பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கு தேவன் தெரியும், காரியங்கள கொடுக்கணும்னு தெரியும். ஆனால் தேவன் கொடுக்க மாட்டார். நீங்கள் கேட்காத வரையும் ஒன்றுமே தேவனிடம் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. எவராய் வேணா இருக்கட்டும். தேவ சமூகத்த வந்து அவர்கள் தேவ சமூகத்துல கேட்கும் பொழுதுதான் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் கேட்கும் பொழுது காரியங்கள் உடனே கொடுப்பார். அவர் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் கேட்டால் தான் கொடுப்பார். புத்திசாலி பிள்ளைகளாய் நாம் கல்லின் மீது நம்முடைய வீடுகளை கட்டுவோம். வைக்கோல் மீது அல்ல, மண்ணின் மீது அல்ல. பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் ஒன்றுமில்லாமல் போகும். எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு இருக்கு. உலகத்திற்கும் முடிவு இருக்கிறது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கைக்கும் முடிவு இருக்கிறது. நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. எல்லா காரியங்களும் இருக்குது. அப்போ நம்ம எப்பேர்ப்பட்ட ஜனமா இருக்கணும் அப்படின்னா, இது எல்லாவற்றையும் கணக்கிலே வைக்கணும். சிந்திக்கணும். வாழ்க்கை எந்த போக்குல போகுது? எது நிரந்தரமானது? எது சரியானது? எது தவறானது? நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கைக்கு யாரு அஸ்திபாரமாய் வேண்டும்? எதன் மீது நான் என்னுடைய வாழ்க்கைய நான் கட்டப் போறேன்? நம்முடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துவை ஆதாரமாய் வைத்துக்கொண்டு கட்டுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா, எவர் கிறிஸ்துவை அஸ்திபாரமாய், ஆதாரமாய் வைத்து கட்டுகிறார்களோ, அவர்கள் அசைக்கப்படுவதில்ல. மற்ற ஜனங்கள் எல்லாம் சுலபமாய் அசைக்கப்படுவார்கள். சுலபமாய். ஆனா கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகிற ஜனங்கள் எல்லாம் என்றைக்குமே நினைப்பார்கள். எவரும் அசைக்க முடியாது. தேவனே அவர்களுக்காக யுத்தம் செய்வார். தேவனே அவர்களுக்காக சகாயம் செய்வார். தேவனே அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஜாக்கிரதையானவர்களாக இருக்கணும். நாம் ஜாக்கிரதையான பிள்ளைகளா இருக்கணும். நாம் அவரையே அஸ்திபாரமாக கொண்டிருக்க பிள்ளைகளா இருக்கணும். குறைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், தாழ்ச்சிகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஆனா கிறிஸ்துவை மாத்திரம் உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து போடாதீர்கள். வசனம் தெளிவாக சொல்லப்படு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் என்னால் எப்பொழுது செய்ய முடியும்? கிறிஸ்துவை கொண்டுதான். தனியா எதுவுமே செய்ய முடியாது. தனியா உங்களால எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. கிறிஸ்து உங்களுக்கு அவசியம் தேவை. இன்றைக்கு இயேசப்பா சொல்லுகிறார், உனக்கு நான் காரியத்தை கொடுக்க விரும்புகிறேன். நீ பெற்றுக்கொள்ள விரும்புகிறியா? கேட்க வேண்டிய ஒரே விஷயம், இயேசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. என் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியத்தை கொடுங்க. என் வாழ்க்கைய ஆசீர்வதிங்க. எனக்கு ஒரு மேன்மையை கொடுங்க ஆண்டவரே. நோக்கி ஜெபிக்கும்பொழுது இப்பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார். ஒரு விசை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். தேவ சமூகத்திலே நீங்கள் போய் நின்று கொள்ளுங்கள்.
தூரமாய் அல்ல, தூரமாய் அல்ல. தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்துங்கள். யூ cannot stand against God. யூ cannot. ஒரு மனிதரும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. நிற்கவே முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான ஆசீர்வாதம், நன்மை, மேன்மை எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. தேவன் கிட்ட இருக்கிறது. நீங்க போய் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்துல அத வாங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே எனக்கு இத கொடுங்க. இத நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இது வேணும். எனக்கு ஞானத்த கொடுங்க. எனக்கு தைரியத்த கொடுங்க. எனக்கு இந்த டேலண்ட்ட கொடுங்க. எனக்கு இதுல ஒரு காரியத்த மாற்றிக் கொடுங்க. எனக்கு என்னுடைய குணத்தை இப்படி மாற்றுங்க. எனக்கு சரியான சிந்தைய கொடுங்க. எனக்குள்ள ஒரு பரிசுத்தத்த கொடுங்கன்னு நம்ம தேவன நோக்கி கேட்கும்போது தேவன் கொடுப்பார். நம்ம எதை குறித்தும் கலங்க தேவையில்ல. நமக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மோடு இருக்கும்படி தம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் நமக்காக இவ்வளவு மெனக்கெடுகிற தேவன் நம்மள வெறுங்கையாய் அழிவுக்கு நேராக விடுவார் அல்ல. சோதனைகளோ, குறைவுகளோ, போராட்டங்களோ தேவனை உறுதியை பற்றி பிடிங்கள். எது நடந்தாலும் பரவாயில்ல. இப்ப சோதனை நடக்கும் பொழுது வாழ்க்கை ஒரு மாரி இருக்கும். ஆனா இந்த கதையெல்லாம் தேவன் தலைகீழாக மாற்றுவார். இவரெல்லாம் விரோதமாய் நின்றார்களோ அவர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து தலை வணங்கும்படி தேவன் செய்வார். எவர்களெல்லாம் உங்களை விட்டு பிரிந்து போனார்களோ அவர்கள் கிட்டே வரும்படி தேவன் செய்வார். எல்லா கதையும் தேவன் தலைகீழாக மாற்றுவார். அந்த நாள் இதோ சமீபம். தேவனுடைய வார்த்தை அது குறைபட்டு நிற்பதில்லை. தேவன் சொல்கிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடா தேவனாய் இருக்கிறேன். தேவன் ஒரு வாக்கு கொடுத்தா, ஒரு வார்த்தை கொடுத்தா, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. தேவனுக்காக நிற்கணும். தேவனுக்காக நிற்கணும். யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். யோசித்து பாருங்க. யோபு என்கிற மனுஷன் அவ்வளவு சீர் பெற்ற ஒரு மனுஷன். அந்த ஒட்டுமொத்த பாதி உலகத்திலே யோபை விட செல்வந்தன் ஒருவனுமே இல்ல. அத்தனை சீர் பெற்ற ஒரு மனிதனா இருந்தான். அவனுக்கு அவ்வளவு நல்ல குணம் இருந்தது. அவன் அவ்வளவு தாராளமே உதவி செய்கிற மனுஷன். அவனுடைய இருதயம் அவ்வளவு நல்ல இருதயமா இருந்தது. இப்பேற்பட்ட மனுஷன் தான் இந்த யோபு. இப்பேற்பட்டவன் தான் இந்த யோபு. ஆனா ஒரு சோதனைக்கு வருகிறது. அந்த சோதனையின் காலகட்டத்துல அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். 10 பிள்ளைகளும் ஒரே நாளிலே மரிக்கிறார்கள். சொத்துக்கள் எல்லாம் போகிறது. அது மாத்திரம் இல்லாம அவனுடைய உடம்பெல்லாம் வியாதி வந்து வியாதி உள்ளவனே அவன் இருக்கிறான். ஆனா அந்த சூழ்நிலையிலும் அந்த மனுஷன் கிறிஸ்துவை விடாமல் உறுதியை பற்றி பிடித்தான். அவனே உண்மையா தேவனை பின்பற்றுகிற மனிதன். அவரை போல நாம் இருக்கணும். அது மாத்திரமல்ல அவரை விட இன்னும் அதிகமா இருக்கணும். ஏன்னா நாம் இப்ப கடைசி காலத்துல இருக்கிறோம். நம்ம இருக்கிறதுதான் கடைசி காலம். இதற்கப்புறம் ஒரு காலம் அல்ல. இதற்கப்புறம் ஒரு வேலை அல்ல. இது நாம் கடைசி காலம். கடைசி காலத்தை வாழுகின்ற பிள்ளைகளா இருக்கணும். இங்கே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து ஜெயிக்கணும். அந்த மனிதன் யோபு என்ற மனுஷன் எல்லாவற்றையும் இழந்தான். ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையாய் நின்றான். வியாதி கிட்டத்தட்ட சொல்றாங்க 2 வருஷம் அவ அ அ யோபு அந்த பாதைக்குள்ள கடந்து போனார். 2 வருஷம். அவமானம், நிந்த, குறைவு, ஏளனமான பேச்சுகள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். 3 நண்பர்கள் வந்து சுத்தி உட்கார்ந்து பேசுகிறார்கள். நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப. உன்கிட்ட தப்பு இருக்கும். ஆண்டவர் நீ இவ்வளவு பேசுற உனக்கு என்ன செஞ்சாரு? இதெல்லாமே பேசுகிறார்கள். சரி அவர்கள் தான் நண்பர்கள் தானே புரியாமல் பேசுகிறார்கள். அவ மனைவி சொல்றா, நீ எதற்கு இன்னும் உயிரோட இருக்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. உன் சுவாசம் எனக்கு வேறுபட்டது. அவளும் சொல்றா. கூட இருக்கிறவ சொல்றா. அப்ப இத்தனை பேரும் பேசியுமே அந்த மனிதன் தன்னுடைய உத்தமத்திலே நின்றார். உத்தமத்திலே அந்த மனிதன் நின்றார். தேவனுக்கு அது மிகவும் பிடித்தது. யோபு எத்தனை சிறந்த மனிதன். ஆனா தேவன் சொல்லுகிறார், அதை விட கடினமான காலம் கடைசி காலத்தில் வரும். அதையெல்லாம் தாண்டி தேவனுக்காக நாம் நிற்கணும். எத்தனை போராட்டம், எத்தனை குறைகள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை சோதனை, கஷ்டம் வந்தாலும் தேவனுக்காக உறுதியை நிற்கிற பிள்ளைகளா இருக்கணும். சுத்தியுள்ள மனிதர்கள் எல்லாம் ஒரு நாள் தேவன் பார்க்கும்படி செய்வார். எப்படி தெரியுமா? தேவனை பின்பற்றினார்கள். தேவன் இதோ ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா ஜனங்களும் கிட்டே வருவார்கள். எல்லா ஜனங்களும் உங்க கிட்ட வருவார்கள். ஏன் தெரியுமா? தேவன் உங்களை அந்த இடத்துல பெரிய ஸ்தானத்துல உங்களை உயர்த்தி வைப்பார். சகல காரியத்தையும் தேவன் உங்களுக்காக கொடுப்பார். சர்வ காரியத்தையும் தேவன் நமக்காக கொடுப்பார். மகிமையான காரியத்தை தேவன் நமக்காக கொடுப்பார். யோபுவுக்கு எப்படி சிறந்த வாழ்க்கையை கொடுத்தாரோ அதை விட மேன்மையான வாழ்க்கையை தேவன் கொடுப்பார். இப்படி இழந்து போன எல்லாவற்றையுமே அந்த மனுஷன் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டார். தேவனை நம்புகிற ஜனங்களுக்கு இதுதான் கிடைக்கும். தேவனை உறுதியை பற்றி பிடிக்கிற ஜனங்களுக்கு இதுதான் கிடைக்கும். அவரை சார்ந்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதும், எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். எப்படி தெரியுமா? உலகத்துல எந்த ஜனமும் பார்க்காத ஆசீர்வாதத்தை தேவன் தம்மை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பார்.
அநேக ஜனங்கள் தேவனை விட்டு பின்பாக போயிருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் தேவன் வேணான்னு அவரை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ஜனங்களுடைய பெயர் கூட இங்க ஒன்றுமே குறிக்கப்படல. ஆனா தேவனை உறுதியை பற்றி பிடித்த ஜனங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுச்சு. ரூத், அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய மாமியோட கூட இருக்கணும். உன் தேவன் என் தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னோட தான் நான் இருப்பேன். அப்ப உன் தேவன் என் தேவன்னு சொன்னால்ல. அப்ப அவள் தேவனை நோக்கி வரும்பொழுது, தேவன் எப்படியாக மாற்றார்? இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததிக்குள்ள அவள கொண்டு வந்து தேவன் வைத்தார். இதுதான் நம்முடைய தேவன். எல்லாவற்றையும் மாற்றுவார். சகலவற்றையும் மாற்றுவார். ஆசீர்வாதம், மேன்மை எல்லாமே நமக்காக இருக்கிறது. அந்த காலம் வந்த உடனே, அது உடனே, உடனே, உடனே உங்களுக்கு முன்பாக வரும். இது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. சாதாரணமான வாழ்க்கை அல்ல. தேவன் நமக்காக முன்குறிக்கப்பட்ட வாழ்க்கை. தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை. வித்தியாசமான வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்போ படுகிற ஒவ்வொரு பாடும், படுகிற ஒவ்வொரு கஷ்டம், வருகிற ஒவ்வொரு சோதனைக்கும் தேவன் பிரதிபலனை வைத்திருக்கார். அதெல்லாம் நாம் அடையாமற் போவதில்லை. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையில நித்தியஜீவம் நான் அடையாமற் போவதில்லை. அப்படின்னா என்ன? தேவன் மறுமையில மாத்திரம் நமக்காக பரலோக ராஜ்யத்துல மாத்திரம் ஆசீர்வாதம் மேன்மையில இம்மையிலும் நமக்காக வைத்திருக்காரு. அதை எல்லாமே அடையும் அளவிற்கும் தேவன் நம்மை சும்மா விடுவதில்ல. எவருமே எட்டாத உயரத்திற்கு தேவன் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். அந்த ஸ்தானத்துல வைப்போம். இப்ப இருக்கிற சோதனை பெருசாய் பார்க்காதீர்கள். இப்ப இருக்கிற குறைவுகள் அல்ல. இதெல்லாவற்றும் தேவன் மகிமையாய் மாற்றுவார். ஆனா இது எல்லாமே உங்க சொந்த தெம்புல பண்ணவே முடியாது. வார்த்தை கேட்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஆனா சொந்த தெம்புல எதையுமே செய்ய முடியாது. எவர் வேண்டும் தெரியுமா? கிறிஸ்து வேண்டும். ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீங்க போங்க ஏசப்பா. எனக்கு முன்பாக நீங்க செய்யுங்க ஏசப்பா. நீங்க எனக்கு இதை செஞ்சு கொடுங்க. கிறிஸ்துவை கொண்டுதான் உங்களால ஜெயத்தை பார்க்க முடியும். கிறிஸ்துவ இல்லாமல் எது ஒன்றுமே உங்களால சாதிக்க முடியாது. Without Christ we are zero. With Christ we can do all things. லைக் அடிக்கடி சொல்லுவாங்க. ஜீரோஸ் நெறைய ஜீரோஸ் போடலாம். ஒரு 0 போட்டாலும் வேல்யூ இல்ல. 2 0 போட்டாலும் வேல்யூ இல்ல. 3 0, 4 0, 5 நீங்க கோடிக்கணக்கான ஜீரோஸ் போட்டா ஒரு வேல்யூமே இல்ல. ஆனா, அந்த 0க்கு முன்னாடி ஒரு 1 போடுங்களேன். அந்த ஒரு நம்பர்னால ஒட்டுமொத்த ஜீரோஸ்க்குமே அவ்ளோ வேல்யூ கிடைக்கும். அந்த 1ன்ற நம்பர் தான் ஜீசஸ். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு குறைகள், எவ்வளவு ஜீரோஸ், எவ்வளவு தாழ்ச்சிகள் எதுவுமே இல்லாம எல்லாம் 0, 0, 0ன்னு இருந்தா போதும். இருந்தாலும் பரவால்ல. அந்த 1 அப்படின்ற நம்பராகிய கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது, அவர முன்னிலை நீங்கள் படுத்தும் பொழுது, உங்களுடைய மதிப்பே வேறையா மாறும். இதைதான் தேவன் நம்மோடு கூட பேச வருகிறார். இப்ப நாம என்ன செய்யணும்? தேவனை உறுதியா பற்றி பிடிக்கணும். ஏசப்பா என்னோட பேசுங்க. என்னோட இடைப்படுங்க. என்னை நடத்துங்க. எனக்கு எல்லாவற்றையும் செய்யுங்க நான் சார்ந்து கொள்ளுகிறேன். உங்கள நான் நம்புறேன். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை கொடுங்க. இயேசு நோக்கி இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். தேவன் இன்றைக்கு பலமான காரியத்தை வாழ்க்கையில சேர்த்துக்குவார். கிறிஸ்துவ இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு சிதையை நோக்கி ஜெபிக்கலாம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலமான காரியத்தை செய்யும் என் தேவனுடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நடத்துகிறவரே, பலப்படுத்துகிறவரே, சகாயம் செய்யும் என் தேவனே. நீதியின் சூரியனை, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. உம்மை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. எங்க சொந்த தெம்பல்ல, சொந்த ஞானம் அல்ல, சொந்த பலன் அல்ல சுவாமி. அப்பா எங்களால் எது ஒன்றும் செய்ய முடியாது. நீரே சகாயம் செய்ய வேண்டும். நீரே எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கணும் ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி. ராஜாவே உமக்கு நன்றி. வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. பிரியமான என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஐயா நீர் எனக்கு முன்பாக செல்லும் ஆண்டவரே. எனக்கு ஜெயத்தை கொடு சுவாமி. உம்மை இல்லாமல் என்னால் எது ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. நீர் எனக்கு வேண்டும் சுவாமி. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை கொடும். நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு மேன்மையை கட்டளை கொடும். என்னுடைய காரியம் ஜெயமாய் விளங்க கடவுது ஆண்டவரே. அப்ப யோசிப்பு செய்கிற எல்லா கையிட்டு செய்கிற எல்லா வழியிலும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. தேவனே, தேவனே, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் விளங்கினது ஆண்டவரே. அதே போல எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயத்தை கட்டளை கொடுப்பீராக. தேவனே மாற்றுங்க. ஆசீர்வாதத்தை கொடுங்க. மேன்மையை கொடுங்க. வளமான காரியத்தை கொடுங்க. சர்வ காரியத்தின் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. ரட்சகரே, தேவனே, ராஜாவே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உடைய கரத்துல விட்டு கொடுக்கிறேன். என்ன நடத்துங்க சுவாமி. என்னை ஆசீர்வதிங்கப்பா. என்னை மேன்மைப்படுத்துங்க. என்னை மகிமையினால் நிறைத்திருளுங்க. மகிமையான காரியத்தை கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆவியான என் அன்பு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்களை ஆட்கொண்டு நடத்தும் சுவாமி. உம்மை நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்களுடைய வாழ்க்கையில மென்மையான காரியத்தை கொடுக்க போறவைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.